போச்சா எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், இப்போ நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா ஏரியில தான் இருக்கோம். மொத்தம் 3 தூண்டி வச்சிருக்கோம். யார் யார் எவ்வளவு நேரத்துல எவ்வளவு மீன் பிடிக்கிறாங்கன்னு நீ டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். 3 தூண்டில் இருக்கு. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. மீன் பிடிக்கிறதுக்கு தேவையான மண்புழுவும் இதுல இருக்கு. 200 பேர் 300 பேர் யார் வேணா எவ்வளவு பேர் வேணா அந்த உட்காந்து போகலாம். இப்ப குதிக்கிற ஒண்ணுமே ஆகாது பாருங்க. 1 மணி நேரத்துல யார் யார் எவ்வளவு அதிகமா மீன் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு எண்டிங்ல மிகப்பெரிய பரிசு இருக்கு. யார் ஜெயிச்சாங்களோ அவங்க உங்களுக்கு பரிசு தொகையாக 500 ரூபாய் கொடுக்கப்படும். வாங்க மீன் பிடிக்க போலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. போறாங்க இப்ப மீன் பிடிக்க ஆர்வமாக இருக்காங்க. எல்லாரும் போயின்னு இருக்கோம். ஒரே மணி நேரம், 1 மணி நேரத்துல யார் யார் எவ்வளவு பெரிய மீன் பிடிக்கிறாங்க அப்படின்ட்டு நீங்க பார்த்து என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம்? வாங்க 4 தூண்டிலாம் ஆளாளுக்கு ஒரு இடத்த பிடிச்சி உக்காந்துட்டாங்க. முதல் இவர் தான், பேரு கதிர் ஹாய் சொல்லுங்க. இவரு மிஸ்டர் விக்கி ஹாய் சொல்லுங்க விக்கி. 3வது ஆளாக இவர் பேரு தருண் ஹாய் சொல்லுங்க. 4வது ஆளாக இவர் பேர் மோனிஷ். இவர் எல்லாம் எங்க ஊர்ல செவ்வாழ் தான் அழைப்பாங்க. செவ்வாழ் ஹாய் சொல்லு. இப்போ 4 பேரும் மீன் பிடிக்க ரெடி ஆயிட்டாங்க. இவங்க 3 பேரும் ஆடியன்ஸு. இவங்க தான் ஸ்கோர் கொடுக்குறாங்க, எவ்வளோ மீன் எவ்வளோ நேரத்தில் பிடிக்கிறாங்கன்ட்டு ஸ்கோர் கொடுக்குறவங்க. இப்போ மீன் பிடிக்க தயாராகிட்டாங்க. டைமிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணலாம், போடுங்க. எல்லாரும் மீன் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மிஸ்டர் கதிர், இந்த சேலஞ்சில் நீங்கள் வின் பண்ணுவீங்களா? கண்டிப்பா வின் பண்ணணும்னு நம்பிக்கை இருக்கு. அதனால கண்டிப்பா அந்த பிரைஸை வின் பண்ணணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்போ பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம் நீங்கள் வின் பண்ணுறீங்களா இல்லையான்ட்டு. மிஸ்டர் விக்கி, இந்த சேலஞ்சில் வின் பண்ணுவீங்களா நீங்கள்? தெரியல, ட்ரை பண்ணுவேன். உங்களால் முடியும் நம்புகிறேன். நீங்கள் இந்த சேலஞ்சில் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. கடைசியில் பார்ப்போம் யார் ஜெயிக்கிறீங்கன்ட்டு. மிஸ்டர் தருண், இந்த சேலஞ்சில் நீங்கள் வின் பண்ணுவீங்களா? தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசை முறுக்கு தரம் பாலிசி. தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசை முறுக்கு தரம். ஜெயிச்சாலும் அடுத்ததா இப்போ நாங்கள் மிஸ்டர் மோனிஷ் என்கிற செவ்வாழை கிட்ட போகிறோம். மிஸ்டர் செவ்வாழை, உங்களோட கருத்தை சொல்லுங்க. கடைசியில பார்க்கலாம். அடுத்து எடுத்து போட்டு கொண்டு இருக்காங்க. வெற்றிகரமாக மிஸ்டர் விக்கிக்கு ஃபர்ஸ்ட் மீன் மாட்டிடுச்சா? வெற்றி ஃபர்ஸ்ட் மீன் பிடிச்சிருக்கா விக்கி. மிஸ்டர் விக்கி இங்க காட்டுங்க. ஃபர்ஸ்ட் மீன் இவ்வளோ பெருசாக பிடிச்சிருக்காரு. உங்கள் ரிவ்யூ சொல்லுங்க. ஜெயிச்சிருவீங்களா? இந்த சேலஞ்சில் கண்டிப்பாக ஜெயிச்சிருவானா? மிஸ்டர் விக்கி மேலே எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. ஃபர்ஸ்ட் மீன் தரமாக பிடிச்சிருக்காரு. நீங்கள் ஜெயிக்க என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப நேரமாக பிடிச்சிருக்காரு. ஒரு மீன் கூட மாட்டில் போகுது. என்னடா ஆச்சு? நாங்கள் எங்கே பார்க்க முடியும்? மீன் மாட்ட மாட்டேங்குது. மீன் மாட்டினாதான் நான் பிடிக்கிறதுக்கு அப்படின்ட்டு சொல்கிறான். மீன் பிடிப்பியா மாட்டியாடா? 2வது மீன் பிடிக்க போட்டு விட்டார். இந்த சேலஞ்சில் எனக்கு தெரிஞ்சு இவர் தான் வின் பண்ணுவான்னு பார்க்குறேன். பாருங்க. A few moments later. இந்த இடத்துல இவருக்கு மட்டும்தான் ஒரே ஒரு மீன் மாட்டுச்சு. இவங்களுக்கெல்லாம் யாருக்குமே ஒரு மீன் கூட மாட்டல. அதனால லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணுறோம் நாங்கள். இந்த மீன் மாட்டவே இல்லை. அதனால் போய் எவ்வளோ மீன் மாட்டுதுன்னு அங்கே போய் பார்ப்போம். இங்கே வந்து ரெடி ஆகிடுறாங்க. பிடிப்போம். ரெடி பண்ணுறாரு. சேலஞ்சில் வின் பண்ணுவீங்களா? வந்து பாரு. ஆமா, ஆய் போற மாதிரி ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கான். சரிக்கும் மீன் பிடிக்க மாதிரியே தெரியலையே நீங்க. 2வது மீனும் விக்கி தான் பிடிச்சிட்டா. மீனும் விக்கி தான் பிடிச்சிட்டாரு. 2வது மீனும் விக்கி தான் பிடிக்கிறாரு. இவர் தான் இந்த சேலஞ்சில் வின் பண்ண போறான்னு பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு இவர் தான் வின் பண்ண போறாரு. இப்போ இவருக்கு மீன் மாட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் மீனே இவருக்கு இப்போ தான் மாட்டுது. இவ்வளோ பெருசு பாருங்க மீன்.
இந்த சேலஞ்சில் இவரும் 2வது ஆளாக மீன் பிடிச்சிருக்காரு. இப்போ இவரும் வின்னா வரும்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து. சேலஞ்சில் எனக்கு தெரிஞ்சு இவர் தான் வின் பண்ணுவான்னு பார்க்குறேன். உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரம் சின்னத்துல ஒரு குத்து. இப்போ இவரும் வின்னா வரும்னு நினைக்கிறேன். ஆக மொத்தம் 2 குத்துனே. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். பாருங்க, அவன் பிடிச்சோட விட இந்த மீன் ரொம்ப பெருசாக இருக்கு. டைம் போயினே இருக்கு பாருங்க. 1/2 மணி நேரம் போயிடுச்சு. பிடிச்சிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் மீன். சேலஞ்சில் யார் வின் பண்ண போகிறதுன்னு தெரில. 2 மீன் பிடிச்சாரு, அவன் தான் தூங்குறாரு இவரு. கச்சேரி ஒரு மீன் பிடிக்கல, சும்மா. பொறுமை கடலுன்னு பெரியது தெரியுமா? நல்லா தான் மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம். இவங்க பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் விழுந்துருவாங்க. பாருங்க, 2வது மீன் மாட்டிருக்கு. ரொம்ப நேரம் கழிச்சு. எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எவ்வளோ பெருசு பாருங்க மீன், ரொம்ப பெருசாக இருக்குது. 2வது மீனும் பெருசு தான் இவர் பிடிச்சது. வீடியோ பிடிச்சதா எல்லாரும் லைக் பண்ணுங்க. இந்த சேலஞ்சில் யார் வின் பண்ணுறாங்கன்ட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்திருந்து பாருங்க. இப்போ அடுத்ததாக மீன் பிடிக்க போறாரு ஆளு. அவங்க 2 பேரும் ஒரு மீன் கூட பிடிக்கல. இதுங்க 2ம் எதுக்கு தான் வந்ததுன்னே தெரியல. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? மாட்டிச்சுங்க இப்போ இவரும் ஒரு மீன் பிடிச்சிருக்காரு. மீனை இவரும் பிடிச்சிட்டாரு. 4 இடத்துல 4 பேர் மீன் பிடிச்சிருக்காங்க. அந்த இடத்துல 3 பேர், இந்த இடத்துல ஒரு ஆள். சேலஞ்சில் யார் வின் பண்ண போகிறாங்கன்னு தெரில. அவனாவது ஒரு மீன் பிடிச்சாம போகுதா? இது எதுக்கு தான் வந்ததுன்னே தெரில. அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. லாஸ்ட் 10 மினிட்ஸ் பாருங்க. மீன் மாட்டிச்சான். செல்ஃபிலே வீடியோ எடுக்கிறேன் பாருங்க. பெரிய ஜாக் ஸ்பாட் ஆகிதான். ஜாக் ஸ்பாட்டு பாருங்க, பெருசு தான், உண்மையாலே பெருசு தான். ஆக மொத்தம் இவரோட கணக்கு இப்போ 3 மீன் பிடிச்சிருக்காரு பாருங்க. டைமிங் பார்த்துங்க, கரெக்டாக 9 நிமிஷம் இருக்குது. இன்னும் இந்த வீடியோ முடியல. 9 நிமிஷம் இருக்கு. 9 நிமிஷத்தில் யார் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காங்களோ அவங்க தான் வின்னரு. அவங்களுக்கு தான் 500 ரூபா பரிசு கிடைக்க போகுது. டைம் ஆயிடுச்சு, 1 மணி நேரம். எல்லாரும் மீன் பிடிச்சிருக்காங்க. இங்கே பாருங்க, கடைசி வரைக்கும் மீன் பிடிச்சிருக்காங்க. இதோ பாருங்க, டைமிங் கடைசியில் ஒரே 1 நிமிஷம் இருக்கு. எல்லாம் யாரை கட்டுறாங்க எல்லாம் பாருங்க. கடைசியாக 1 நிமிஷம் முடிய போகுது. சொல்றா கடைசியில் மீன் பிடிச்சிட்டா. ஒரு ஐயா ரொம்ப நேரமா கழிச்சு ஒரு மீன் பிடிச்சிருக்கான். அந்த மீனை பாருங்களேன். காட்டுறா, இங்க காட்டுறா, காட்டுறா, இங்க காட்டுறா, இங்க கையிலே ஆகாசம் கொண்டு வந்த ஓம் பாசம். எவ்வளவு பேர் மீன் பாருங்க. இங்க லாஸ்ட் 10 செகண்ட்ல அவன் ஒரு மீன் பிடிச்சிருக்கான். எல்லாரும் அவங்கவுங்க மீன் எடுத்துன்னு கரைக்கு வாங்க. எவ்வளோ பெரிய மீன் பிடிச்சிருக்கீங்க காட்டுங்க. சேலஞ்சில் யார் வின் பண்ணதுன்னா பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும். பாருங்க, ஆளாளு பிடிச்ச மீனை கையில் எடுத்து வச்சு நின்றுக்கிறாங்க. இவன் தான் 3 மீன் பிடிச்சிருக்காங்க. இவர் 2 மீன், இவர் 1 மீன், இவர் 1 மீன். கடைசியில் ஆக மொத்தமாக இதில் ஜெயிச்சது யாருன்னா மிஸ்டர் 3 மீன் பிடிச்சிருக்காரு. வின் பண்ணது இவர் தான். இவருக்கு இப்போ சொன்ன மாதிரி 500 ரூபாய் கொடுத்துடலாம். பாருங்க, 500 ரூபாய் கொடுக்குறோம். தோத்தீங்க நீங்க. உங்களுக்கு எதனா சிரமமா இருக்கா? அடுத்த ரூபாய் கொடுக்குறாங்களா? நீ ரொம்ப வருத்தமா இருக்கலாம் உங்களுக்கு? ஒரே ஜாலியா இருக்கா அவருக்கு. தோத்ததுல அவன் தான் எல்லாம் கை கழுவிட்டு வீட்டுக்கு கிளம்பி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Black LG Vlogs சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். நான் பாய் சொல்லுங்க. பாய்.